ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபோக்கஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நூல்கோல் பருப்பூசலி. ஃபஸ்ட்டு நூல்கோலை பீல் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் உப்பு மஞ்சள் சேர்த்து ஒரு வடித்தட்டில் அதை வேக வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 2 கரண்டி துவரம் பருப்பு, 1 கரண்டி கடலைப்பருப்பு. பருப்பை நல்லா வடிகட்டிந்து 3 வரமிளகா கிள்ளி போட்டிருக்கேன். இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் இதோட கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்து போட்டிருக்கேன். காய்க்கும் தனியாக நான் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். அப்புறம் உப்பு தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்படி தான் பருப்பை கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும். தண்ணியை குட்டி அரைச்சிட்டிங்கன்னா அப்புறம் நிறைய எண்ணெயை ஊற்றி வதக்கிற மாதிரி ஆகிடும். இப்படி இருந்ததுன்னா ஈஸியாக பருப்பு பொலன்னு வந்துடும். அதுக்காக தான். அப்புறம் இல்பச்சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெயை விட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையை இதோடு சேர்த்து பொரிச்சுக்கணும். அப்புறம் இந்த பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயோடு சேர்த்து வதக்கிட்டு அப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் அது நல்லா வேகட்டும். அப்புறம் எடுத்து பார்க்கலாம். இதோ இப்போ காயை பார்க்கலாம் வெந்திருத்தான்னு. நல்லா வெந்திருக்கு பாருங்கோ. இதோ பருப்பு வெந்திருக்கு, நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கோ. இதில் தான் நான் காய் சேர்க்க போகிறேன். இப்போது சேர்த்து நல்லா ரெண்டையும் கலந்து விடணும். இப்படி கொடுத்தா குழந்தைகள் ஆற்றுல நல்லா சாப்பிடுவா. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போது காயை இந்த பருப்போடு சேர்க்குறேன். நல்லா கலந்து விடணும். டார்க் க்ரீன் கலந்து ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் உங்கள் ஆற்றுல பண்ணி பார்த்து எப்படி இருக்குது சொல்லுங்க. உங்கள் குழந்தைகளுக்கும் கொடுங்க. இது அவ்வளோ ஹெல்த்தி, ஹை ப்ரோட்டீன். நூல்கோல் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவா. தேங்க்யூ ஆல். டேக் கேர். பபாய்.